செய்தியாக பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் காவல்துறையின் நடவடிக்கையால் தான் அமைதி ஏற்பட்டது என்று காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு 3வது நாளாக உச்சநீதிமன்ற மறுப்புகளையும் நடைபெற்று வருகிறது. வக்ஃப் வாரியம் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மதுரை மாநகர காவல் ஆணையர் தரப்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது தரப்பில் மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங் தனது வாதத்தை முன்வைத்து வருகிறார். திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீபமேற்றும் விவகாரத்தால் கடந்த முறை இரண்டு முறை பிரச்சனை எழுந்துள்ளது. உண்மையில் வழங்கப்பட்ட தீர்ப்பால் திருப்பரங்குன்றத்தில் பதட்டமான சூழல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தர்கா தரப்பில் விழாக்கள் நடைபெறும் பொழுது அமைதி கூட்டம் நடக்கிறது. சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படுவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன் பிறப்பித்த உத்தரவுகளை கோடிட்டு வாதம் செய்ய வேண்டாம் எனவும் தற்பொழுது தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் சட்டப்பூர்வமான வாதங்களை மட்டும் முன்வைக்குமாறு நீதிபதிகள் அறிவித்தனர். தொடர்ந்து காவல்துறை வாதம் தொடர்ந்தது. ஏற்கனவே 2 முறை மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது குறித்து பிரச்சனை எழுந்துள்ளதாகவும் கடந்த கால காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 1865 1960ஆம் ஆண்டு பிரச்சனைகள் தீபமேற்று முயற்சியால் நடந்துள்ளதாகவும் அப்பொழுது அதற்கான அனுமதியை காவல்துறை கொடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதுபோன்ற பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு உரிமையியல் நீதிமன்றம் தீபம் ஏற்ற அனுமதி வழங்கவில்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு நீதிபதி வேணுகோபால் பிறப்பித்த உத்தரவில் ஆங்கிலேய காலத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற பிரச்சனை எழுந்தது. அதற்கு உரிமையியல் நீதிமன்ற அனுமதிக்கவில்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டும் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதை காவல்துறை அனுமதிக்காது எனவும் கோயில் நிர்வாகம் உட்கட்டமைப்பு அடிப்படை வசதிகள் உரிமைகளுக்காக செயல்படும் நிலையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க காவல்துறை கடமைப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மலை உச்சியில் தீபம் ஏற்ற அடிப்படை உரிமை மறுக்கப்படவில்லை என்றும் மலை உச்சியில் தீபம் ஏற்ற அனுமதிக்காத சூழலில் யாருடைய உரிமையும் மறுக்கவில்லை. இந்த ஆண்டு கோயில் நிர்வாகம் வழக்கமாக ஏற்றும் இடத்தில் தீபம் ஏற்ற ஏற்பாடு செய்யப்பட்டு கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதாகவும் பிரச்சனையான இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என கேட்பது சரியானது அல்ல என தெரிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு கோயிலுக்கும் பக்தர்கள் அமைதிக்காக வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறையினுடைய நோக்கம் எனவும் தர்கா அருகில் உள்ள தீவில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்கினால் தர்காவிற்கு வழி காட்டுவோருக்கு தர்காவிற்கு வருவோர் பாதிப்படையக்கூடும் எனவும் ஆகம விதிகளில் இது குறித்து கூறப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. திருப்பரங்குன்ற மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற பழைய பழக்க வழக்கத்தை மீண்டும் புதுப்பிக்கும் வகையில் அந்த தீபம் ஏற்ற அனுமதிக்கப்படுவதாகவும் அதற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த தனி நீதிபதியின் உத்தரவு ஏற்புடையதல்ல என தெரிவிக்கப்பட்டது. கார்த்திகை தீபம் அன்று வழக்கம் போல தீபங்கள் ஏற்றப்பட்டது. அதற்கு போதுமான பாதுகாப்புகளையும் காவல்துறை தரப்பில் வழங்கப்பட்டதாகவும் ஆனால் புதிதாக மலை உச்சியில் தர்கா அருகில் உள்ள கல்லில் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவு பிறப்பித்து அதற்கு போலீசார் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உத்தரவிடுவது ஏற்புடையதில்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவித்தது. ஒரு புறம் தர்கா உள்ளது, மற்றொரு புறம் தீபத்தூண் உள்ளது. நெல்லித்தோப்பு தர்காவிற்கு சொந்தமானது என உத்தரவுகள் உள்ளன. தர்காவிற்கு சொந்தமான படிப்பாதையில் சென்றுதான் அந்த தூணில் தீபம் ஏற்ற முடியும். இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் எனவும் தற்பொழுதுதான் தீபத்தூண் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் புதிய உத்தரவு புதிய வழக்கத்திற்கு புதிதாக ஒரு தீபம் ஏற்ற காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் நெல்லித்தோப்பு படிக்கட்டுகளில் இருந்து ஒரு பாதை தர்காவிற்கு செல்கிறது என்ற தனி நீதிபதியின் உத்தரவு ஏற்கத்தக்கது அல்ல எனவும் தெரிவிக்கப்பட்டது. தர்கா வழியாக மனுதாரர் தீபம் ஏற்ற சென்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்றும் தீவிரமான ஒரு நிகழ்வுகள் பிரச்சனை உள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பு காவல்துறைக்கு உள்ளதாகவும் தனி நீதிபதி தற்காலிகமாக தான் தீபம் ஏற்ற உத்தரவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. முதலில் கோவில் நிர்வாகம் தான் விலக்கேற்ற தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் என இரு நீதிபதிகள் தெரிவித்தனர். தனி நீதிபதி பக்தர்களை விலக்கேற்ற சொல்லவில்லையே என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு தனி நீதிபதிக்கு மதம் சார்ந்த விவகாரங்களில் முடிவெடுக்க அதிகாரம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. தீர்ப்புக்கு முன் ஒற்றுமையை அமைதி நிறுத்தத்தை கருத்தில் கொண்டிருக்கலாம் என்றும் காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. தனி ஒரு வாரங்கள் அதாவது தீபம் ஏற்ற கூறுவது அடிப்படை உரிமையா என்றும் காவல்துறை தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதில் நீதி பேராணை மனுவில் நீதிமன்றம் எவ்வாறு முடிவெடுக்க முடியும் என்றும் காவல்துறை தரப்பில் கேள்வி முன்வைக்கப்பட்டது. அது தீபத்தூண் தான் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இது போன்ற உரிமையை சார்ந்த விவகாரங்களில் தனி நீதிபதி முடிவெடுத்தது எனவும் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் உத்தரவு பிறப்பித்தது ஏற்புடையது அல்ல என்றும் காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. மலையில் தீபம் ஏற்ற கோயில் நிர்வாகத்திற்கு தான் அதிகாரம் உள்ளது.
கோவில் நிர்வாகம் வேறொரு இடத்தை அதிகாரப்பூர்வமாக குறிப்பிடும் நிலையில் மற்றொரு தூணை தீபத்தூண் என்பதா எனவும் காவல்துறை தரப்பில் கேள்வி முன்வைக்கப்பட்டது. ஒரு தூண் உண்மையில் தீபத்தூணா அல்லது வேறு தூணா என்பதை கண்டறியாமல் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும், கோவில் நிர்வாகம் உரிமை சார்ந்த பணிகளை மேற்கொள்ளும் சூழலில் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் காவல்துறை கைகட்டி நிற்கும் நிலை ஏற்படும் என்றும், திருப்பரங்குன்றத்தில் காவல்துறையினுடைய நடவடிக்கையாலே அமைதி ஏற்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் காவல்துறை நடவடிக்கையாலே அனுமதி ஏற்பட்டதாகவும், காவல்துறை மற்றும் மாவட்ட அதிகாரிகளை உடனுக்குடன் ஆஜராக தனி நீதிபதி உத்தரவிட்டார். அது சரியானதுதானா என்றும் காவல்துறை தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. வடக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது. தனி நீதிபதி தலைமைச் செயலாளர் ஏடிஜிபி ஆகியோரை ஆஜராக உத்தரவிட்டுள்ளார். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எனவும் காவல்துறை தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது.